2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கம் தொடர்ச்சியாக எழுந்தது. அது தொடர்பான விவாதங்கள் பரவலாக நடைபெற்றது. ஆனால் அந்த முழக்கம் இன்னும் உயிர்ப்போடு தான் இருக்கிறது. அது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கான காரணம் சமீபத்தில் உறுதி செய்யப்பட்ட அதிமுக பாஜக கூட்டணி. ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில் இருந்து பல்வேறு காரணங்களால் பிரிந்த நிலையில் மீண்டும் 26 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான ஒரு மெகா கூட்டணியா இருக்கும். அந்த கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்புல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறார். அதாவது அந்த கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு. அதில் பேசும்போது அவர் கூட்டணி ஆட்சி என்று சொன்னார். அதை அப்போது அருகில் அமர்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி மறுக்கவில்லை அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் நடைபெற்றது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போதே அவர் ட்விட்டரில் என்டிஏவினுடைய கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் 2026 அமையும் அப்படின்னு தான் பதிவிட்டிருந்தார். அதை தொடர்ந்து தான் அந்த விவாதங்களும் எழுந்தது. அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு ஒரு 4-5 நாட்கள் கழித்து தான் சட்டமன்ற வளாகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அது தொடர்பாக ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அமித்ஷா அவர்கள் அதை கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை, அதை நீங்கள் ஏன் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போதும் கூட கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அங்கே பதிவு செய்யலை. அதை தொடர்ந்து தான் இன்னமும் அந்த விவாதங்கள் நீண்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் மதுரையில் வந்து மண்டல மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற அமித்ஷா அவர்கள் கூட்டத்திற்கு பின்னதாக ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்க்கு பிறகாக ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட்டும் நடந்தது. அதில் பேசும்போதும் அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த சிக்கல் என்ன அப்படின்னா, கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படிங்கிறது இன்னுமே கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கிறது. அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது தமிழ்நாட்டில் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுக தான். ஆனால் மாலை மதுரையில் அமித்ஷா அப்படியாக பேசுகிறார். காலையில் அரக்கோணத்தில் ஒரு கட்சி திருமண நிகழ்வு நடக்குது. அந்த திருமண நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றார் அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் 2026 ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு மேலும் பல முக்கிய கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்றார். அவர் என்டிஏ கூட்டணின்னு சொல்லல, அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்லல, கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லல, நேரடியா அதிமுக அப்படின்னு குறிப்பிட்டு தான் அவர் ரொம்ப தெளிவா அவருடைய பதிலை பதிவு செய்கிறார். அதே நேரத்தில் அதே மதுரை கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் தான் சொன்னாரே தவிர அது கூட்டணி ஆட்சி அல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவரும் சொல்லலை. ஸோ இந்த விவாதங்கள் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளும் கூட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒன்றை வரவேற்கக்கூடிய நிலையில அது அமையணும், 2026 சட்டமன்ற தேர்தலில் அது அமையணும் அப்படிங்கிற தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறார்கள். அதில் பார்த்தோம்னா இப்ப என்டிஏ கூட்டணியில் தொடரக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி திரு ஜி.கே. வாசன் தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி அமையணும், கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளுக்கும் பலன் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி ஆட்சி நிச்சயம் அமையணும் அப்படிங்கிற ஒரு வரவேற்பை தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்களும் கூட அந்த கூட்டணி ஆட்சி என்கிற முறையை வரவேற்கிறார்கள். ஏற்கனவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வரவேற்ற தேமுதிக தரப்பிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் தற்போது மீண்டும் அதை வலியுறுத்தும் விதமாக கூட்டணி ஆட்சி அமைந்தால் நல்லது, அது வரவேற்கத்தக்கதுதான், அப்போதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகம், கட்சிகளுக்கு இடையிலான ஒரு ஜனநாயகம் என்பது நிச்சயம் இருக்கும், அதை தாங்கள் வரவேற்கிறோம் என்று பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறார். அதே போன்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே அவர்களினுடைய முழக்கம் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தாவேக்கவனுடைய முதல் மாநில மாநாட்டில் மேடையில் பேசும்போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒன்றை சொல்லும்போது அது விடுதலை சிறுத்தைகளுக்காகத்தான் சொல்லப்பட்டது என்கிற வகையில் அது தொடர்பாகவும் ஒரு நீண்ட நெடிய விவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் திரு திருமாவளவன் அவர்களும் இப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் தான் இதை கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரே தவிர இது கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனை ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் தானே இது கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல அவர் தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் பாஜகவை அவர் குற்றம் சாட்டுறார். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி
திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஆசை காட்டி வலை வீசி இழுக்க பார்க்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. ஏன்னா இங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியாகத்தான் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கக்கூடிய நிலையில பாஜகவினுடைய ஆசை வலையில் எந்த கட்சிகளும் விழாது அப்படின்னும் திரு திருமாவளவன் சொல்றார். ஆனா அதே நேரத்தில் அவருடைய கிளாரிபிகேஷன் அதிமுக தரப்பிலிருந்து வரணும். அதிமுக கூட்டணி ஆட்சி இல்லை, எங்கள் தலைமையில் ஆட்சி அமைய போகிறது, ஆனா கூட்டணி ஆட்சி இல்லை, அது கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்து சந்திக்கக்கூடிய தேர்தல் தான் அப்படிங்கிற ஒரு பதிலை அவர் அதிமுக தரப்பிலும் இருந்து எதிர்பார்க்கிறார். அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் சண்முகம் அக்கட்சியினுடைய ஒரு அதிகாரப்பூர்வ நாளேடான தீக்கதிருக்கு அளித்திருக்கக்கூடிய நேர்காணல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூட்டணி கட்சிகளை மதித்து நடத்தக்கூடியவர்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா கடந்த முறை 21 சட்டமன்ற தேர்தலில் அப்போது இருந்த சூழல்ல நாங்க ரொம்ப குறைவான இடங்களை பெற்றுக்கொண்டோம். அப்ப என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான நோக்கமாக இருந்த நிலையில அதனால நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா எதிர்வரக்கூடிய தேர்தலில் அப்படி குறைவான இடங்கள்ல போட்டியிட முடியாது, இன்னும் கூடுதல் இடங்களை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படிங்கிற ஒன்றையும் அவர் சொல்கிறார். இந்த நிலையில தான் திமுக கூட்டணிக்கு இன்னும் யார் வரப்போகிறார்கள், அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில அல்லது 24 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்விகள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. சமீபத்தில் மதுரையில் நடந்த திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிரேமலதா விஜயகாந்த் நன்றி தெரிவித்திருந்தார். சமீபத்தில் ஜூன் 3ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் கருணாநிதியினுடைய பிறந்த நாளுக்கு பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்ட வாழ்த்து செய்தி ரொம்ப முக்கியமானது. கேப்டன் விஜயகாந்துக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பு குறித்தும் அவர்கள் 2 பேருக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் குறித்தும் ரொம்ப சிலாகிச்சு அவர் வெளியிட்ட பதிவு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. எனவே தற்போது தேமுதிக திமுகவை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பிரதானமா இருக்கு. ஆனா அரசியல் நோக்கர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், தேர்தலை பலகாலம் ரொம்ப அணுக்கமாக சந்தித்தவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு கூட்டணி ஆட்சிக்கான காலம் கனியவில்லை. பாஜக அப்படியான முயற்சியை பல மாநிலங்களில் எடுத்திருக்கு. அதை எடுத்து அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க எடுத்துக்கிறதுக்கு தான் பார்த்திருக்காங்களே தவிர மாநில கட்சிகளுக்கான அங்கீகாரம் அல்லது அவர்களினுடைய கை மேலோங்கி இருந்த சூழல் அப்படிங்கிறது எப்பயுமே இல்லை. அப்படியான ஒரு சூழலைத்தான் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அதற்கான இடம் இல்லை அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக சொல்றாங்க. பாஜக அதற்கான முயற்சிகளை ரொம்ப மெதுவா காய் நகர்த்துறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முழக்கத்தை வைத்த தங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற முழக்கத்தை ரொம்ப தீர்க்கமா வைக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் எங்கள் கூட்டணிக்கு வருவார், நாங்க அவருக்கு அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு சொல்வதும் கூட இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. பாஜகவினுடைய பல கொள்கைகள்ல அதிமுக முரண்படுது. ஆனா தேர்தலில் பிரதான எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அமையக்கூடிய கூட்டணியாக இது இருக்கிறது அப்படின்னு அதிமுக சொல்கிறது. அதே நேரத்தில் பாமகவும் கூட கூட்டணி ஆட்சியை வரவேற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. ஏற்கனவே பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி ஆட்சி என்ற ஒன்று வரவேற்கத்தக்கதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப பாமகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட் ஒருவேளை முடிவுக்கு வந்து அவர்கள் கூட்டணி தொடர்பான ஒரு நிலைப்பாட்டை இறுதி செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் அந்த முழக்கத்தை வரவேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பிரதான கட்சிகளை தாண்டி எல்லா கட்சிகளுமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து அதை வெளிப்படுத்தி கொண்டேவும் இருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவும் திமுகவும் அந்த நிலைப்பாட்டில் இல்லை, இன்னும் கூட்டணி ஆட்சிக்கான காலம் என்பது கனியவில்லை அப்படிங்கிறதுல இன்னும் அவர்கள் உறுதியாகத்தான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் கூட்டணி அப்படிங்கிற ஒன்று, திமுக கூட்டணி ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளோட இன்டாக்டா இருக்கு. மறுபுறம் எதிரணியில பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள், இருந்த கட்சிகளே கூட நாங்க இன்னும் இந்த கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படிங்கிற தங்களுடைய நிலைப்பாட்டை கூட இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஓராண்டுக்கு முன்னதாகவே கூட்டணியை உறுதி செய்த
அதிமுகவும் பாஜகவும் தான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே தவிர பாமக அல்லது தேமுதிக அல்லது வேறு சில கட்சிகள் யார் உள்ள வரப்போறாங்க, இருக்கிற கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரியான ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை தாண்டி இன்னும் புதிதாக வருவார்கள். முக்கிய கட்சிகள்னு அண்டர்லைன் பண்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த முக்கிய கட்சிகள் யார், அவர்கள் யார் வருவார்கள் அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப பிரதானமானதாக இருக்கு. எனவே இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் போட்டி என்பது எப்படி இருக்கும், எத்தனை முனை போட்டியாக இருக்கும் என்பதை தாண்டி பிரதான பேசுபொருளாக அல்லது பிரதான அம்சமாக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த முழக்கம் மாறி இருக்கிறது. எனவே அந்த கூட்டணி ஆட்சி முழக்கத்திற்கு பிரதான கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் ஒத்திசைவு அளிக்குமா, அல்லது இந்த முறை இல்ல அடுத்த முறை பார்க்கலாம், அதன் அடிப்படையிலான ஒரு சமரசத்தின் அடிப்படையில் கூட்டணிகள் முடிவாகுமா என்பது தொக்கி நிற்கிற கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான செய்திகளையும் அதன் அடிப்படையிலான நகர்வுகளையும் நாம் கண்காணிக்கலாம்.